செய்திகள் தொடர்கின்றன. சென்னையில் பறவை காய்ச்சல் நோய் தாக்கம் எதிரொலியாக நாமக்கல் கோழிப் பண்ணைகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. நாமக்கல் கோழிப் பண்ணைகளில் 6 கோடிக்கும் அதிகமான முட்டை கோழிகளும் 2 கோடிக்கும் அதிகமான பிராய்லர் கோழிகளும் வளர்க்கப்படுகின்றன. இந்த நிலையில் ஏற்கனவே அண்டை மாநிலங்களில் பரவி வந்த பறவை காய்ச்சல் சென்னையில் உறுதி செய்யப்பட்டுள்ளதால் தமிழக கோழிப் பண்ணையாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாமக்கல் கோழிப் பண்ணைகளில் வெளியாட்கள் மற்றும் வாகனங்கள் நுழைவதற்கு தடை செய்யப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பண்ணை வளாகங்களில் கிருமி நாசினி மருந்துகள் தெளிக்கப்படுகிறது. நாமக்கல் மண்டலத்தில் சுகாதாரமான முறையில் கோழிப் பண்ணைகளை அமைத்து நடத்தி வருவதாலும் சென்னையில் இருந்து நாமக்கல்லுக்கோ நாமக்கல்லில் இருந்து சென்னைக்கோ கோழிப் பண்ணை சம்பந்தமான முட்டை, தீவனம் போன்ற பொருட்கள் போக்குவரத்து நடைபெறுவதில்லை என பண்ணை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் நாமக்கல் மண்டலத்தில் பறவை காய்ச்சல் பரவ வாய்ப்பில்லை எனவும் அவர்கள் கூறினர். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நிலையை ஏற்படுத்த வேண்டும். மேலும் தமிழக மக்கள் ஆட்சி மாற்றத்திற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. காரணம், திராவிட மாடல் ஆட்சி செய்வதாக சொல்லும் திமுக அரசு தாங்கள் அளித்த வாக்குறுதியில 70% மேல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்பதுதான் உண்மை நிலை. ஆட்சி முடியப் போகும் ஓரிரு மாதங்களிலே திட்டங்களை அறிவிப்பது என்பது 4.5 வருடமாக காத்து கிடந்த மக்களை ஏமாற்றக்கூடிய தொடர் பணியாகவே இருக்கிறது. ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்து மக்களை நம்ப வைத்தது போதாது என்று தற்போது மீண்டும் தேர்தல் வாக்குக்காக ஏமாற்றுவதற்காக புதிய அறிவிப்புகளை வாரி வழங்க நினைக்கிறார்கள். மக்கள் அவர்களிடம் மீண்டும் ஏமாற மாட்டார்கள் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு, ஆளும் கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு, இதுதான் திமுகவினுடைய உண்மையான நிலைப்பாடாக இருக்கிறது. ஒரே ஒரு உதாரணம், கடந்த தேர்தலுக்கு முன்பு வீட்டு உபயோக மின்சார கட்டணம் மாதந்தோறும் வசூலிக்கப்படும் என்று கூறினார்கள். அதை புதுப்பிக்காமல் கட்டணத்தை உயர்த்ததுதான் மக்களுக்கு கிடைத்திருக்கின்ற சுமை ஷாக் என்று கூறலாம். ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக டாஸ்மாகை மூடுவோம் என்று கூறினார்கள். டாஸ்மாகை மூடாததனுடைய விளைவு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து நிற்கிறது. மேலும் போதைப்பொருள் நடமாட்டம் அதற்கு வலு சேர்த்து கொண்டிருக்கிறது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் என்று கூறி ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்து பெரும்பாலானோர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரம் செய்யவில்லை. செவிலியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், இவைகளெல்லாம் திமுக தங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பதற்கு தமிழகத்திலே எடுத்துக்காட்டாக இருக்கிறது. குற்றச்சம்பவங்களை குறைப்போம் என்று ஆட்சிக்கு வந்தால் குறைப்போம் என்று கூறிய திமுக வந்த பிறகு குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருக்கின்றது என்பதற்கு சாட்சி தொலைக்காட்சி பத்திரிகையே. கிராமம் முதல் நகரம் வரை கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல், போதைப்பொருள் நடமாட்டம் என்ற மக்கள் அச்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல். குறிப்பாக படிக்கின்ற மாணவர்களிடம் திமுக ஆட்சியிலே போதைப்பொருள் பழக்கம் அதிகரித்து விட்டது என்பதை வருத்தத்தோடு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். கேட்டால் சொல்கிறேன்.
ஷார்ட்டாக சொல்லிட்டேன். நீங்கள் கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்கள் சிவராமன் நீங்க அதிகாரப்பூர்வமாக கூட்டணியுடன் பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடெல்லாம் எந்தெந்த கட்சியோடு முதன்மை கூட்டணியிலோ இருக்கிறதோ அந்த முதன்மை கூட்டணி கட்சி தான் களத்துக்கு ஏற்றவாறு கூட்டணி கட்சிகளோடு பேசி அவருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு தேர்தலில் வெற்றியை உறுதி செய்து கொள்ளும் வகையிலே முடிவுகளை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இல்லை, பொதுவாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கிராமம் முதல் நகரம் வரை இருக்கின்ற கட்சி. காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து வெளியிலே வந்து தமிழகம் முழுவதும் பெருந்தலைவர் காமராஜ், மக்கள் தலைவர் மூப்பனார் என்ற ரீதியிலே நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படை தன்மை என்ற மரியாதைக்குரிய கட்சியாக தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் தமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மாற்றுக்கருத்தே கிடையாது. கட்சியை பொறுத்தவரையில் ஏற்கனவே வாங்கிய எண்ணிக்கையை விட அதிக எண்ணிக்கை வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு. சார், கொஞ்சம் தயவு பண்ணி அமைதியாக இருங்க சார். ஏற்கனவே வாங்கிய எண்ணிக்கையை விட அதிக எண்ணிக்கை வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தொண்டரிடம் இருக்கும், இல்லாமலே இருக்காது என்பதிலே மாற்றுக்கருத்து கிடையாது. இருப்பினும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் எப்பொழுதுமே கூட்டணி கட்சியினுடைய தலைமை கட்சியோடு முறையாக சரியாக பேசி சுமூகமான தீர்வு, நல்ல தீர்வு, வெல்லக்கூடிய தீர்வாக அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற கட்சி. அதையே நாங்கள் பேணி காக்கின்றோம். அப்ப இந்தியா முழுவதும் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான தோல்விகளை கண்ட காங்கிரஸ் திமுகவை ஒப்பிட்டு எப்படி என்ன கூறுவது என்று கேட்க விரும்புகிறேன். அதுபோல நான் கொச்சையாக பேசி எங்களுக்கு பழக்கமும் இல்லை, விரும்பவும் இல்லை. அப்படி பேசுபவர்களுக்கு இந்த கேள்வியை நான் வைக்கிறேன். நீங்க பொதுவான உண்மை நிலை, விஜயினுடைய சதவீதம் ஒவ்வொரு சதவீதத்தை கூறுகின்றீர்கள். யாரும் 10க்கு குறைவாக கூறுவதாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் வாக்களித்த பிறகு எல்லா கட்சிக்கும் சதவீதத்தை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்துபவர்கள் எஜமானர்கள். எஜமானர் என்றால் வாக்காளர்கள், மக்கள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அவருக்கு என்ன சதவீதத்திலிருந்து நீங்கள் ஆரம்பித்தாலும் அந்த சதவீதமெல்லாம் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளுடைய சதவீதம் தான் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதில் தமாகவின் பங்கும் இருக்கத்தான் செய்யும். இல்லை, நான் பொதுவாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையிலே கட்சிகள் இணைய வேண்டும் என்று நினைக்கிறோம். நல்லது நடக்கும் என்று நம்புவோம். எனக்கு அப்படி சொல்ல வேணுங்கிற அவசியம் கிடையாது. ஏனென்றால் என்னுடைய குறிக்கோள் எல்லாம் ஒத்த கருத்துடைய கட்சிகால ஒருமைப்பாட்டோடு, ஒற்றுமையோடு, எந்த விதமான பேதமும் இல்லாமல் வெற்றியை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் கட்சியினுடைய தலைவர் நான். அதற்கேற்றவாறு என்னுடைய செயல்பாடு எப்பொழுதுமே அமையும். இது என்னுடைய பாணி. இது ஒன்றும் புதிதல்ல. அதெல்லாம் தேர்தலுக்கு பிறகு எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு பெரிய கட்சிகள் எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய ஒன்று. நாங்கள் அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு என்னுடைய கருத்து. எங்களுக்கு தொண்டர்களுக்கு 1000 கருத்து இருக்கலாம், எனக்கும் 1000 கருத்து இருக்கலாம். அதை இப்போ களத்தில் பரிமாறிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. வரும், வராது.
சார், பிரதமர் தலைமையில் மதுரை கூட்டம் நடக்கும்போது சில கட்சிகள் மீண்டும் வரதா சொல்றாங்களே, அதெல்லாம் உறுதிப்படுத்துறீங்களா? கூட்டணி நான் ஏற்கனவே சொன்னேனே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே கூட்டணி மேலும் பலம் பெற வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுக்கும் கூட்டணி கட்சியினுடைய தலைவர் நானாக இருக்கிறேன். அதற்கேற்றவாறு நிறைய கட்சிகள் சேர்ந்திருக்கிறது, மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த முறையும் இன்னும் கூடுதலாக மாற்றம் வரும் என்று நம்புகிறேன். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.